30 டே சாரி கிளாஸில் டே 8ல் நம்ம பார்க்க போகிறது செயின் வித் ஜிக்ஸாக். செயின் வித் ஜிக்ஸாக்கோட நம்ம கட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நான் எப்படி சொல்லி கொடுக்குறனோ அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களாலையும் 30 டேஸில் ஆரி ஒர்க் நீட்டாக பண்ண முடியும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா அதே மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா லைன்ஸ்லேயும் 2 லைன் செயின் ஸ்டிச் போடணும். எதுக்காக 2 லைன் போடுறோம் அப்படின்னா கட் ஒர்க் கொடுக்கும்போது சிங்கிள் லைன் இருந்ததுன்னா பேர்ன் ஆயிரும். அதுக்காக தான் 2 லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. அடுத்தது அதே கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாத்துலேயுமே உள்ளே இருக்கிற லைன்ஸும் சரி வெளியில் இருக்கிற லைன்ஸும் சரி 2 லைனில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அகர்பத்தி யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணலாம். அகர்பத்தியில் இருக்கிற ஆஷு கிளாத்தில் படாமல் பார்த்துக்கோங்க. அது பட்டாலும் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கே கட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்த இடத்துல பேர்ன் பண்ணிட்டா அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் பண்ணிகிட்டே போகணும். அந்த த்ரெட்டில் படாமல் இருக்கிறதுக்காக கையில் ஃப்ரேமுக்கு கீழே ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அந்த கார்னர் போகும்போது அந்த தீயை அணைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தான் ஆஷ் அப்பப்போ தட்டி விட்டுட்டு பண்ணுங்கள். கார்னர் வரும்போது தீயை அணைச்சி விட்டுருங்க, இல்லைன்னா த்ரெட்டு கட் ஆயிரும். ஜரி த்ரெட்டு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, இருந்தாலும் அது பேர்ன் ஆகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாத்து வச்சு பேர்ன் ஆகிற அந்த சைடை மட்டும் அணைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் ஒர்க் டிசைன் பண்ணலாம். பேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது பாப்லின் கிளாத் அப்படிங்கிறனால இவ்வளோ டைம் எடுக்குது. இதுவே நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸில் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக பேர்ன் ஆயிரும். நீங்கள் கீழே அந்த கிளாத் வச்சு துடைக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சில்க் காட்டன் சீக்கிரமாக பேர்ன் ஆயிரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேர்ன் பண்ணும்போது இந்த த்ரெட்டு கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இன்டென்ஷனாக அந்த த்ரெட்டை பேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சால்ட்ரிங் வச்சு எப்படி கட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்ட்ரிங் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இது பாப்லின் கிளாத் அப்படிங்கிறனால நல்லா ஹீட் பண்ணினா தான் இந்த அளவுக்கு பேர்ன் ஆகுது. இதுவே நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸில் பண்ணும்போது சீக்கிரமாக பேர்ன் ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கட் ஒர்க் பண்ணும்போது கிட்ஸ் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் ஹீட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறிடும். அதனால் இந்த கட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது கிட்ஸ் பக்கத்தில் இல்லாத மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த பாப்லின் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் சால்ட்ரிங் மிஷினில் பண்ணும்போது ஃபுல்லாக பேர்ன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். சைட்லெல்லாம் கொஞ்சம் கிளாத் வரும், அதை நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸில் பண்ணும்போது ஃபுல்லாக பேர்ன் ஆயிரும். அவ்வளோதான், ஃபுல்லாக பேர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அந்த த்ரெட்டு கட் ஆச்சு இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இடத்த எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிளாத்தோட கார்னரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். ஒரு ரோ எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் முன்னாடி த்ரெட் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஒரு 3லிருந்து 4 வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிரும்.
இந்த த்ரெட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் இது மேலே கொடுக்க போகிறீங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற 2 லேயர் செயின் ஸ்டிச்சோடு சேர்ந்து அதுவும் ஈக்குவலாக வரணும் இல்லையா? 4 இல்லைன்னா 6 லைன்ஸ் வரைக்கும் த்ரெட் கொடுத்துக்கலாம். த்ரெட்டு கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். த்ரெட்டு லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்கும்போது ரவுண்டாக வரணும். அதுக்காக நீங்கள் கேப்பே இல்லாமல் நல்லா க்ளோஸ்டாக நல்லா நெருக்கமாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் கயிறு மாதிரி உருண்டையாக நல்லா நீட்டாக ஃபார்ம் ஆகி வரும். கேப் கொடுக்காதீங்க. பாருங்கள், எடுத்த இடத்துலையே பக்கத்துலேயே எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஃபார்ம் ஆன மாதிரி வரும். இப்போ இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த லைனுக்கு போயிடலாம். உள்ளே இருக்கிற லைன் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற அந்த 2 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச், அதுக்கும் நம்ம ஜிக்ஸாக் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா நீட்டாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஜிக்ஸாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கட் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க். இதில் நீங்கள் வேறு கலர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்து ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரியாது. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கொடுத்துருவீங்க, அதனால் அந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும். பிரிஞ்சிருங்கிற பயமே வேண்டாம். நல்ல ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எங்கே கட் ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதுக்கு உள்ளேயே கரெக்டாக வர்ற மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. அதிக கேப்பில் கொடுக்க வேண்டாம். எந்த அளவுக்கு கட் ஒர்க் இருக்கோ அதே அளவுக்கு பக்கத்துலேயே கம் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கிளாத் யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், நீட்டாக இருக்குது. நீங்களும் கட் ஒர்க் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க. இது கிளாத் மட்டும் இல்லை, உள்ள நெட்வொர்க் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கட் ஒர்க். சப்போஸ் இது வெளியில் வந்துருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக மிஷினில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.